பாப்பு குடும்ப உறவுகளே, எனக்கு மொத்தம் 3 அத்தை. அப்பா கூட பிறந்தவங்க 3 பேருமே அக்கா தான். அதில் ஒரு அத்தைக்கு 2 பையன். அதில் ஒரு பையனை தான், சின்ன பையனை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். இன்னொரு அத்தைக்கு 2 பையன் 1 பொண்ணு. அந்த அக்காவும் என்னை விட பெரியவங்க, தேவ கிருபாநிதி. அதை விட பெரிய அத்தை இருக்காங்கல்ல, அவங்களுக்கு 4 பொண்ணு 1 பையன், வில்சன் அண்ணன், அப்புறம் செல்வி அக்கா, அம்மு அக்கா, அதுக்கப்புறம் பாலின் அக்கா, ஃபெமினா அக்கா. அந்த 4 பேரில் அம்மாக்காவுடைய சாரீ தான் வந்து இப்போ நான் வியர் பண்ணின்னு இருக்கிறது. அவங்க வந்து நிறைய சாரீ ஸ்கூல் போகிறதுனால அம்மா கிட்ட குத்தமிச்சாங்க. அம்மா வந்து நீ தானே ஸ்கூல் போகிற, நீ எடுத்துக்கோ அப்படின்னாங்க. ஆனால் இப்போ எங்கள் அத்தை வந்து இல்லை, அவங்க எங்களை விட்டு போயிட்டு ஒரு 4 வருஷம் ஆகுது. கண்டிப்பாக 4க்கு மேலேயே இருக்கும். எங்கள் அத்தை வந்து ரொம்ப சாஃப்ட். அவங்க பேசுகிறதே வந்து ரொம்ப பார்த்து பார்த்து அப்படியே ரசிச்சுக்கினே இருக்கலாம். அதே மாதிரி வந்து ரொம்ப நல்ல உள்ளம் அவங்களுக்கு. எங்கள் அப்பாவுக்கு வந்து அவங்கள ரொம்ப பிடிக்கும். 3 அக்காவையுமே ரொம்ப பிடிக்கும். எங்கள் எல்லாருக்குமே 3 அத்தைங்களையுமே ரொம்ப பிடிக்கும். அத்தை பசங்க வந்து நம்ம ஏஜாக இருந்தாங்கன்னா அவங்க கூட வாடி போடின்னு ஜாலியாக பேசலாம். ஆனால் எங்கள் அத்தை பசங்க எல்லாருமே வந்து பொண்ணுங்க, எல்லாமே வந்து பெரியவங்கன்னா என்னை விட கொஞ்சம் பெரியவங்க. அதனால் வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, கொஞ்சம் மரியாதை கலந்த பாசம் அது மாதிரி இருக்கும். அவங்களுடைய சாரீ தான் வந்து இது மாதிரி நிறைய சாரீ வந்து நான் கட்டும் போதெல்லாம் சொல்கிறேன். இது ஒன்று தான் ப்ளவுஸ் தைச்சிருந்தாரு டெய்லர் அண்ணன். தைச்சிட்டு இது தைச்சிட்டேன், கரெக்டாக போட்டு பாருங்கள், இதே மாதிரி எல்லாத்தையும் தைச்சிடுவான்னு கேட்கறதுக்காக நேற்று நைட்டு கூப்பிட்டு இதை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தேங்க்யூ அம்மாக்கா, உங்கள் சாரீ வந்து ரொம்ப சாஃப்டாக ஸ்மூத்தாக நிறைய பாசம் அன்பு எல்லாமே கலந்து இருந்தது. கண்டிப்பாக இதை அவங்க பார்ப்பாங்க, அதனால தான் சொல்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அக்கா. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சில் வந்து வர சண்டே டான்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது, காம்படிஷன். அதனால் வந்து நாங்கள் தையூர் சர்ச்சில் வந்து டான்ஸ் ஆடுறோம். நான் ஆடலை, கரகெல்லாம் எனக்கு தலையிலே நிற்காது, இப்பயே உழுது. அதனால் சரி ஆடுறவங்களுக்காக எங்கேயோ கேட்டு பார்த்தேன், எங்கேயுமே கிடைக்கல. எல்லாருமே வந்து இல்லை அங்கே இருக்குது இங்கே இருக்குன்னு. அதனால் நான் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நம்மளே செஞ்சிடலான்னு சொல்லிவிட்டு ஸ்கூல் முடிச்சுட்டு வரும்போது இந்த குடம் வந்து 40 ரூபா, சுற்றிட்டே போட்டுறோம்ல அது வந்து 10 ரூபா, மேலே பர்த்டேக்கு அந்த கேப் வைப்போம்ல அது வந்து 20 ரூபான்னு நினைக்கிறேன். மொத்தமே 140 ரூபா தான் ஆச்சு. அவ்வளோதான், சிம்பிளாக வேலை முடிஞ்சிச்சு. என்னால் இதை தான் பண்ண முடியும்ன்ட்டு அவங்கக்கிட்ட கொடுத்துட்டா, இதுக்கு மேலே அவங்க எப்படி மெருகேற்றுறாங்களோ ரியலாக பண்ணுறாங்களோ எது ஒன்று அவங்க இஷ்டம். உள்ளே வந்து மண் மட்டும் கொஞ்சம் கொட்டுட்டா அவங்களுக்குலாம் வந்து கயிறு கட்டாமையே நிற்கிது. ஒரு வேலை உடுற மாதிரி இருந்துச்சுன்னா கீழே ஒரு ரோப் வச்சு அவங்க வந்து கழுத்தில் வந்து இந்த தாடை இருக்குல்ல அங்கே வந்து கட்டிப்பாங்க. ஆனால் வந்து அவங்களாம் அநேகமாக கட்ட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே நல்லாவே ஆடுறாங்க. எப்போவுமே வந்து எனக்கு இதெல்லாம் செய்கிறது ரொம்ப பிடிக்கும். தேங்க்யூ டு ஆல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாப்பு.